தெளிவுடவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல். இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ, ஒளி வளரும் தமிழ்வாணி, அடியனேற்கு இவை அனைத்தும் உதவுவாயே. ஜூம் அரங்கில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும், இதை யூடியூப் போன்ற அலைவரிசையிலே காணக்கூடிய இணைய நண்பர்களுக்கும், பின்னால் பதிவிலே காணக்கூடிய பாரதி அன்பர்கள் ஆகிய அத்துணை பேருக்கும் முதற்கண் என் இதயம் கலந்த நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது 165வது வாரம் என்று சொல்லும் பொழுது ஒரு நண்பர் கேட்டார், 165 வாரம்னா ஒரு வாரம் எவ்வளவு நேரம் பேசுறீங்க அப்படின்ட்டு. நான் சொன்னேன் 1 மணி நேரம் பேசுகிறேன். அப்போ இது 165 மணி நேரங்கள். பாரதியினுடைய மொத்த கவிதைகளே ஒரு 275 அந்த மாதிரிதான் இருக்கும். நான் பாரதி கவிதைகளை பார்ப்பதற்கு இத்தனை மணி நேரங்கள், அதுல இன்னும் பாதி கூட பார்க்கல என்று பார்க்கும்போது ஏன் என்று அவர் கேட்டார். அதே பதில நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு காலத்துல இருந்து தமிழ் பண்டிதர்கள் என்று சொல்லக்கூடிய தமிழ் விற்பனர்கள், தமிழ் ஆசான்கள், உவேசா அவருடைய ஆசான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, அது மாதிரி பண்டிதமணி கதிரேசன் செட்டியார், சோழவந்தான் அரசன் சண்முகனார், மா கோபாலகிருஷ்ண ஐயர், இது போன்ற பல பேர்கள் அந்த காலத்துல, வடிவேலு செட்டியார், இவர்களாம் என்ன செய்தார்கள்? உரைகள் எழுதி கொண்டிருந்தார்கள். நிறைய பேர் உரை எழுதுவார்கள். இப்போ சீவக சிந்தாமணி அது மாதிரி சிலப்பதிகாரம் உவேசா அவர்களுடைய பதிப்பை பார்க்கும் பொழுது, இவ்வளவு பெரிய புத்தகம் அதுல பார்க்கும்பொழுது உள்ள அவர் என்ன செய்திருக்காருன்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவர்களுக்கு கிடைத்த தமிழ் கருவூலமாக விளங்கக்கூடிய சங்க இலக்கியமாகட்டும், அதுல பின்னாடி பதிப்பித்ததாகட்டும், சிற்றிலக்கியங்கள், இது எல்லாவற்றையும் அவர்கள் என்ன செய்தார்கள்? அது சொல் பொருள், அந்த பொருளுக்கான விளக்கம், அந்த விளக்கங்களை எங்கிருந்து எடுத்தாண்டார்கள் என்பதெல்லாம் பத்தி நிறைய பதிவு கொண்டே இருக்கும். அதுல அந்த உரைதான் அது. இப்போ நான் இப்போ ஃபாலோ பண்றது இது மாதிரி ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் தேடி அதன் தொடர்பான செய்திகளை பகிர்ந்து கொள்வது என்பது நமது பழைய தமிழ் மரபு. அந்த தமிழ் மரபு தான் நான் சொல்லணும். அதுல ஒன்றும் இல்லை, உவேசாவுடைய பதிப்புகளை பார்க்கும் பொழுது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சொல் வரும். ஒரு ஆறலை கள்வர் என்று ஒரு சொல் வந்தால், அந்த சொல் முதலிலே எங்கே பதிப்பிக்கப்பட்டது, முதல்ல எந்த இலக்கியத்திலே அது இருக்கிறது, அதனுடைய பொருள் என்ன, அது எந்த இதுல இருந்து இது மாதிரி பல விஷயங்கள். அப்போ இதுல என்ன அப்படின்னா, பேராசிரியர் அவர்கள் ஒரு முறை பாரதியை நற்றிணை குறிப்பை பத்தி சொன்னார். அப்போ ஒருத்தர் கேட்டார் கூட்டத்துல, பாரதி வாழ்ந்த காலத்துல நற்றிணை பதிப்பே வரலையே, அப்ப எப்படி சொல்லியிருக்காரு, அந்த குறிப்பை எப்படி சொன்னார் அப்படின்னு அவர் கேட்கிறார். இதற்கான பதிலை அவருடைய மிக நெருங்கிய நண்பரும் அவருடைய இலக்கியத்திலே தன்னை பறிகொடுத்தவருமான பேராசிரியர் டாக்டர் எஸ் ராமநாதன், the giant. It was Ramanathan who introduced the சிலப்பதிகாரம் to the வெஸ்ட்லின் யூனிவர்சிட்டியில முதலாக சிலப்பதிகாரத்தை பதிப்பித்தவர். அவர்கள் குறிப்பிட்டார்கள், அந்த நற்றிணை நூலை பார்க்க வேண்டும் அவசியம் இல்லை, அதற்கு பின்னாலே உவேசா பதிப்புல நற்றிணை இருக்கக்கூடிய குறிப்புகள் மேற்கோளாக காட்டப்பட்டிருக்கின்றன. அந்த மேற்கோளிலிருந்து அப்படிப்பட்ட ஒரு நூல் இருந்திருக்கிறது என்பதை பாரதி கண்டார் என்று பேசுகிறார். அப்போ அந்த லிங்க் பாருங்க, எப்படி பழைய விஷயத்தை சொல்லும் போது ஏனோ தானு சொல்ற கிடையாது. there is always an authenticity about it. இன்றைக்கு பார்க்கிற சமுதாய இணைய வெளியில பல பேர் பல விஷயம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கா? அதுக்கெல்லாம் யாரு சொன்னார்னு இருக்கா? இது தெரியாது போறது. அப்போ இந்த விளக்கங்கள் நமக்கு தேவைப்படுறது. அது மாதிரி வஉசி அவர்கள் திருக்குறள் பாயிரம், கடவுள் வாழ்த்து, அதுக்கப்புறம் அடுத்து ஒரு 4 பாயிரம், ஒரு 4ன்னு நினைக்கிறேன், 4 அதிகாரங்கள் அவர்கள் அதுக்கு உரை எழுதினார்கள் பாயிரத்துக்கெல்லாம். அப்போ அது நினைக்கிறேன், வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, இல்லறம் வரைக்கும் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. அது மாதிரி பின்னாலே அவர்கள் அது குறளுக்கெல்லாம் விளக்கங்கள்லாம் எழுதும்போது
அவர் என்ன செய்வார்? முதல்ல ஒரு பொழிப்புரை கொடுப்பார். பொழிப்புரை கொடுத்த பொழிப்புரை என்பது அதனுடைய திரண்ட கருத்து, அதுக்கப்புறம் விளக்க உரை, அதுக்கப்புறம் விரிவுரை, அதுக்கப்புறம் ஒரு நய உரை, இது மாதிரி வேற உரைகள் போயிட்டே இருக்கும். அப்போ எப்படி அதை அனுபவிச்சிருக்காங்க பார்க்கணும். எனவே இதெல்லாம் தான் நமக்கு பின்னணியாக இருக்கிறது. இது இன்னும் புதிய விஷயம் அல்ல. இந்த நாட்டிலே பழந்தமிழ் கல்வியில பயின்றவர்கள் அதெல்லாம் படித்து பார்த்தால் அவர்களை தெரியும். இது மாதிரிலாம் அது மாதிரி வைஷ்ணவத்துல பார்த்தா வியாக்கானங்கள் எத்தனையோ இருக்கிறது. இன்னும் சில பேர், சில தமிழ் பண்டிதர்கள் புதிய நூல்களே செய்தது கிடையாது. மீனாட்சி சுந்தரம் பிள்ளையுடைய பல மாணவர்கள் உரைகள் தான் நிறைய செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த உரை எழுதுவது, ஒரு நூலை எடுத்துக்கொண்டு அந்த நூலினுடைய தெளிவான கருத்தை எடுத்து சொல்வது, இதெல்லாம் முக்கியமான செய்திகள். இப்ப வடிவேலு செட்டியார் அவர்கள் திருக்குறளை பார்த்தா, திருக்குறளை அவர் பதிப்பிக்கும் போதும் உரை எழுதும் போதும் அவருக்கு முன்னாலே பல பேர் செய்திருக்கிறார்கள். ஆனா இவர் என்ன சார், அதுல ஒரு சின்ன ஒரு புது விஷயத்தை கொண்டு வந்தார். அந்த லிங்க் இங்கேயும் எங்க இருக்கு? திருக்குறளுக்கு வெளியிலிருந்து கனெக்ஷன், அதனுடைய லிங்க் இணைப்பை காட்டுவதை விட திருக்குறளிலிருந்தே பல விஷயங்களை பரிமேலழகரை முதன்மையாக வைத்துக் கொண்டு வடிவேலு செட்டியார் செய்தார். இதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஆகவே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஆகவே இது நம்ம ஒரு நல்ல முயற்சி. அது குவியத்துக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் தகும். ஆகவே நிறைய இடம் கொடுத்து பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு நீங்களெல்லாம் கேட்கிறீர்கள். ஆகவே இந்த உரை விளக்கங்கள், இதை தொடர்ந்து செய்தி, அதுல இருந்து ஒவ்வொன்றும், அப்போ எத்தனை விஷயம் மனதுல இருந்தா ஒரு படைப்பாளி ஒன்றை எழுதுவாள். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற அந்த ஒற்றை சொல்ல எழுதக்கூடிய கணியன் பூங்குன்றனாருடைய உள்ளத்திலே அலை அலையாக எப்படி பொன்னியின் செல்வனை மாமல்லபுர கடற்கரையில அமர்ந்து கொண்டு கல்கி யோசித்தாரோ, அந்த கற்பனை வெள்ளம் எப்படி வருகிறது யோசித்தாரோ, அதே போல அந்த கணியன் பூங்குன்றனாருக்கு ஏற்பட்டிருக்காதா? இல்லைன்னா அந்த ஒற்றை வரி வருமா சொல்லுங்க? அது யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற அந்த ஒற்றை வரியில ஒரு ஒரு எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. ரொம்ப அருமையான தத்துவ பாடல் அது. அந்த அந்த அதுக்கப்புறம் பல வரிகள் இருக்கின்றன. எதுக்கு சொல்ற, இது மாதிரி ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தா தெரியும் ஒரு ஒற்றை வரியில. ஆகவே அந்த வாய்ப்பு இருக்கிறது. அவைதான் நாம் ஒவ்வொரு முறையும் எங்கு பேசுவதையும் விட, எந்த பெரிய மேடையிலே பேசுவதை விட, இது எனக்கு எனக்கு பழக்கமாகி விட்டது. என்னுடைய ரொம்ப மிக நெருங்கிய ஒரு கூட்டமாக இது அமைந்து கொண்டிருக்கிறது. காரணம், இதுல நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த பாரதிய பக்கத்துல போய் ஒவ்வொரு சொல்ல அமர்ந்து பார்க்கிறோம். ஆகவே இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். எனவே எல்லாருக்கும் மறுபடியும் நான் நன்றி பாராட்டி, இன்றைய தினம் நாம பார்க்கக்கூடிய இந்த பேதை நெஞ்சே என்ற அந்த பகுதியில நம்ம முதல் பாட்டு 3 பாடல்களை பார்த்திருக்கிறோம். அந்த 3 பாடல்கள்ல நான் சொன்னது போல எப்படி இந்த பேட்டன் கையில வாங்கிட்டு அடுத்த சுற்றுக்கு செல்கிறார்களோ, அதே போல போன முறை நம்ம பார்த்த பாடலுடைய கடைசி அடி என்ன என்று சொன்னால், உலகளந்த நாயகிதாள் உரைப்பாய் நெஞ்சே, உத்தமன் அந்நெறிகளிலே சேர்க்க சொல்லி உலகளந்த நாயகிதாள் உரைப்பாய் நெஞ்சே என்று அந்த கவிதை முடிகிறது. இனி நாம பார்க்க வேண்டியது நான்காவது இது. அதை ஒரு வாட்டி படிச்சுட்டு நம்ம முதல்ல மறுபடியும் பழைய அந்த 2 வரிகளுக்கு சென்று மீண்டு வருவோம். இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடலை பார்த்து விடலாம். 4வது விருத்தம். செல்வங்கள் கேட்டால் நீ கொடுக்க வேண்டும், சிறுமைகள் என்னிடமிருந்தால் விடுக்க வேண்டும், கல்வியிலே மதியினை நீ கொடுக்க வேண்டும், கல்வியிலே மதியினை நீ தொடுக்க வேண்டும், கருணையினால் ஐயங்கள் கெடுக்க வேண்டும், தொல்லை தரும் அகப்பேயை தொலைக்க வேண்டும், துணையென்று நின் அருளை தொடரச் செய்தே நல்ல வழி சேர்ப்பித்து காக்க வேண்டும், நமோ நம ஓம் சக்தி என நவிலாய் நெஞ்சே. மறுபடியும் ஒரு மாதிரி படிக்கிறேன். செல்வங்கள் கேட்டால் நீ கொடுக்க வேண்டும், சிறுமைகள் என்னிடம் இருந்தால் விடுக்க வேண்டும், கல்வியிலே மதியினை நீ தொடுக்க வேண்டும், கருணையினால் ஐயங்கள் கெடுக்க வேண்டும், தொல்லை தரும் அகப்பேயை தொலைக்க வேண்டும், துணை என்று நின் அருளை தொடரச் செய்தே நல்ல வழி சேர்ப்பித்து காக்க வேண்டும், நமோ நம ஓம் சக்தி என நவிலாய் நெஞ்சே. அதான் பாடல். இதுல நம்ம பார்க்கும் பொழுது
நான் இந்த பாடலை பற்றி ஒரு பொதுவான ஒரு கருத்தை சொன்னேன். பாரதி பிரம்ம வித்தையை பயின்றவன், சித்தர்களுடைய நெறி அறிந்தவன், பரசிவ வெள்ளத்திலே ஆழ்ந்தவன். அப்படிப்பட்ட ஞானி பக்தி நெறியிலே நம்மை இழுக்கிறான். பக்தி நம்மை அணுகுவதற்கான செயலை செய்கிறான். இந்த பாடல்ல அந்த பிரிட்ஜிங், அந்த பாலமிடுதல் நடக்கிறது என்று நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன். அதை படிக்க படிக்க அதனுடைய உண்மை எனக்கு புலனாகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக பக்தி நிலையில வருகிறான். தெய்வம் நம்மை காக்கும் என்று சொல்கிறான். அந்த தெய்வத்திலும் சக்தி என்ற தெய்வத்தை போற்றுகிறான். இந்த சக்தி என்ற தெய்வத்தை போற்றுகின்ற அதே நேரத்திலே சங்கரன் என்று சொல்கிறான், முருகன் என்று சொல்கிறான், பெருமாள் என்று சொல்கிறான், கண்ணன் என்று சொல்கிறான். இதெல்லாம் தாண்டி சக்தி என்றும் சொல்கிறான். இப்ப இந்த பாடல்ல பார்த்தோம். இந்த பாடல்ல கடைசி வரி என்னன்னா, நமோ நம ஓம் சக்தி என நவிலாய் நெஞ்சு. ஆகவே தான் ஒரு சக்தி தாசன் என்பதும், சக்தி என்ற தெய்வத்தை எல்லா தெய்வங்களுக்கும் மேலாக வைத்து வழிபடக்கூடிய ஒரு எண்ணத்தை வாசகன் நெஞ்சிலே பதிப்புகவும் இந்த பாடல் துணை செய்கிறது. அவ எத்தனை பாடல்களை பாடினாலும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கணபதி ராயன் அவன் இது காலை பிடித்திடுவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் வெற்றி வடிவேலன் துணை ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஆக எல்லாத்துக்கும் பண்ணான இதுக்கு என்ன காரணம் என்று நாம் எண்ணி பார்த்தால் ஒரு முக்கியமான செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கொஞ்சம் நீளமாக இருந்தாலும் பாரதியினுடைய கட்டுரையை நான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். இது அற்புதமான பாரதியினுடைய கட்டுரை. இந்த கட்டுரையிலே பாரதி மிக தெளிவாக தன்னுடைய போக்கை சொல்லுகிறான். என்ன எழுதுகிறான்? இதிகாசங்களையும் பொதுவாக மனிதர்கள் கருதுகின்றனர், எல்லா தெய்வங்களையும் வணங்குகின்றனர். பழைய சாக்த தர்மத்தின் அழுத்தம் பொது ஜனங்களின் சித்தத்தை விட்டு பிரியவில்லை. மொத்தம் 6 மதங்கள் சங்கரன் ஏற்படுத்தினார். ஐந்திரம் என்று ஒரு மதம். ஐந்திரம் என்பது என்ன? இந்திரனை தலைவனாக கொண்ட சண்மதத்தில் அது உண்டு. ஐந்திரம் இடையினரா ஐந்திரம், இந்திரனை தலைவனாக, அந்த மதம் காணவே காண போயிடுது. ஆக்னேயம், அதுதான் பின்னாடி சௌரம் என்றானது. ஆக்னேயம் என்ற அக்னியை முதன்மையாக வைத்து கொண்டாடக்கூடிய மதம் ஆக்னேயம். அதுவும் இப்போது இல்லை. காணாபத்தியம் என்பது கணபதியை முதன்மை தெய்வமாக வைத்து வரக்கூடிய ஒரு மதம். அப்போ கணபதியை நாம இப்போ வழிபாடு தெய்வமாக முதல்ல வணங்கக்கூடிய தெய்வமாக வைத்துக் கொண்டிருந்தாலும் அது ஒரு மதமாக மாறவில்லை. அடுத்து சைவம், அதன் பிறகு வைணவம். சைவம் வைணவம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பாருங்க, 6வதாக பாரதி சொல்வது சாக்தம். இந்த சாக்தம் என்பது ஒரு காலத்திலே சிறப்பாக இருந்தது. பாரதி காலத்திலே அது குறைய தொடங்கி என்றாலும் பாரதி அதை பிடித்துக் கொண்டிருக்கிறான். நான் ஒரு சாக்தன் என்கிறான். அதுக்கு சொல்றான் பாருங்க எவ்வளவு அருமையா. பொது ஜனங்கள் இடையே சித்தத்தை விட்டு பிரியவில்லை. பொதுமக்களுடைய சித்தத்தை விட்டு மதுரை சுந்தரேசர், காஞ்சி ஏகாம்பரமூர்த்தி என்ற பெயர்களை காட்டிலும் மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி என்ற பெயர்கள் அதிக பெருமையோடு நிற்கின்றன. எனவே பெண் தெய்வங்களை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மனசெலவில் இருக்குது. சாக்தத்தினுடைய அந்த கொள்கை இல்லை என்று சொன்னாலும் இது இருக்கிறது. மாரி காளி என்ற பெயருடன் சக்தி தெய்வத்தையே மகாஜனம் மிகுதியாக கொண்டாடி வருகிறது பாரதி. தொடர்ந்து பாரதி, சக்தி வணக்கம் இத்தனை சாதாரணமாக இருந்த போதிலும் அந்த மதத்தின் மூல தர்மங்களை ஜனங்கள் தெரிந்து கொள்ளவில்லை. வெறுமே பொருள் தெரியாமல் சிலைகளையும் கதைகளையும் கொண்டாடுவோர்க்கு தெய்வங்கள் வரம் கொடுப்பதில்லை. இப்படியேதான் பாருங்க சார். தெய்வத்தை வணங்கணும், எனக்கு வரம் வேணும். உலகளந்த நாயகிதாள் உரைப்பாய் நெஞ்சே. கேட்டா உலகளந்த நாயகி தாள் தொழுவாய் நெஞ்சே தானே இருக்கணும். அங்க போய் உரைக்கிறது தாழ்லையா உரைப்பா என்று சொன்னால், அந்த உரைப்பதற்கு கூட தலை நிமிர்ந்து இரவியை பார்க்காமல் அவருடைய தாள்களையே பார்த்து பணியோடு இருக்கிறேன் என்ற ஒரு அழகு அங்க. மலர் சிலம்படி வாழ்த்தி, அன்னைக்கு கூட இப்போ ஆத்திச்சுடியா இச்சு உண்டா இல்லையான்னு இப்போ ஆரம்பத்துல யாரோ கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பெரிய புராணத்தின் ஆரம்பத்துல மலர் சிலம்படி வாழ்த்தி வழங்குவாம் என, மலர் சிலம்பு என்று வைத்துக் கொண்டால் ஒரு பொருள், மலர் சிலம்பு என்றால் ஒரு பொருள். ஆசானியானவர்கள் கிட்டத்தட்ட 20 பக்கம் எழுதியிருக்கிறார் இதை பத்தி பெரிய புராண ஆய்விலே. தமிழிலே ஒற்றெழுத்து ரொம்ப சிறப்பான ஒற்றெழுத்தாக இருக்கிறது. அதுல இங்க எப்படின்னா அவர் சொல்றான், வரங்களை கொடுக்குறான்னா, ஏன் வரம் கொடுக்குறாருன்னா
அதுக்கு கேட்கணும். சிலைகளையும் கதைகளையும் கொண்டாடுவோருக்கு மட்டுமாக இருக்கக்கூடாது. அந்த தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பரமாத்மா, பாரதிய வரிகள், பரமாத்மா வேறாகவும் பராசக்தி வேறாகவும் நினைப்பது பிழை. சர்வலோகங்களையும் பரமாத்மா சக்தி ரூபமாக நின்று சலிக்கச் செய்வதால், பாரதி சலிக்க என்று எழுதக்கூடிய இலங்கள் எல்லாம் இயக்க என்று இங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே சொன்ன சலித்தல் கண்டாய், இயக்கம் கண்டாய் பூமியிலங்கிறார். அது மாதிரி சக்தி ரூபமாக நின்று சலிக்க செய்வதால், அதாவது இயக்க செய்வதால், சாக்த மதஸ்தர் நிர்குண பிரம்மத்தை சகுண நிலையில் ஆண்பாலாக்காமல் பெண்பாலாக கருதி லோகமாதா என்று போற்றினர். இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. அதாவது ஒன்று நிர்குண பிரம்மம், இன்னொன்று சகுண பிரம்மம். நிர்குணம் என்பதற்கு குறி குணம் ஏதும் கிடையாது. ஆனா இங்க அதை சகுணமாக வரும்போது பல பேர் ஆண் தெய்வங்களாக அதை மாற்றிக்கொள்கிறார்கள். பாரதி சாக்த வழியிலே நின்று அதை பெண் தெய்வமாக மாற்றுகிறான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் என் தாய் காளி என்றுதான் பெரும்பாலும் பேசுவது வழக்கம். ஜனங்கள் வணங்கும் லோகமாதா இன்ன பொருள் என்று நாம் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். பாரதி இப்போ ஒரு ஒரு ஆசிரியர் நிலையில இருந்து தன்னை சொல்லிக் கொள்கிறான். நீங்க உலகத்துக்கு என்ன தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால், சக்தி என்ற பெண் தெய்வம் தான் பரமாத்மா என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். நவசக்தி, அதுக்குதான் பேர் கொடுக்குறான். நவசக்திங்கிற கட்டுரையும் எழுதுறான். அதுல நவசக்தி என்பது புதிய தெய்வம் என்று அதனை பொருள் தெரிந்து போற்றும் நவசக்தி மார்க்கம். இந்த தர்மத்தின் பலன்களை தாயுமானவர் பின்மாறு சொல்லுகின்றார். இப்ப இன்னொரு செய்தி நமக்கு கிடைக்கிறது. என்ன அப்படின்னா, இந்த சாக்த வழிபாட்டிலே தாயுமானவரும் ஈடுபட்டு இருக்கிறார். தாயுமானவர் சக்தியை பாடுகிறார். அதெல்லாம் வச்சுறான். பாரதி சாதாரணமா தாயுமானவரை பின்பற்றவில்லை. அவருடைய பல செய்திகளை சொன்னான். அப்போ பாரதியுடைய வரிகளிலே வருகிறது. பாரதி தன்னுடைய கட்டுரையிலே இதை மேற்கோளாக காட்டுகிறான். என்ன மேற்கோள்? தாயுமானவருடைய பாடலுடைய மேற்கோளை காட்டுகிறான். என்ன பாடல் அது? மலைவளர் காதலி என்ற ஒரு தலைப்பிலே தாயுமானவர் பாடுகிறார். அதுல முதல் பாட்டு மலைவளர் காதலி என்ற தொகுப்பு. அதுல முதல் பாட்டு, பதியுண்டு நிதியுண்டு புத்திரர்கள் மித்திரர்கள் பக்கமுண்டெக்காலமும் பவிசுண்டு தவசுண்டு திட்டாந்தமாக யம படர் எனும் திமிரமணுகா கதியுண்டு ஞானமாங் கதிருண்டு சதுருண்டு காயச் சித்திகளும் உண்டு. இது எதிரார் பாரதி. அது எங்கேருந்தெல்லாம் தான் இப்படி பிடிச்சி பாரதி கோட் பண்ணா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் வாழ்ந்த காலத்துல நமக்காவது எப்போ 1000 ரெஃபரன்ஸ் இருக்கு. அவர் எங்கேதான் பிடிக்கிற பாருங்க. அது சொல்றாரு, பதியுண்டு நிதியுண்டு. தெரியும், ஒரு தலைவன் இருக்கிறான், நிதியுண்டு பொருள் இருக்கிறது, புத்திரர்கள் மித்திரர்கள், புத்திரர்கள்னா புதல்வர்கள், மித்திரர்கள்னா நண்பர்கள், பக்கமுண்டு எக்காலமும், நமக்கு எல்லா பக்கத்திலும் இவர்கள் இருக்கிறார்கள். பவிசுண்டு, பவிசுனா பெருமை, பவிசுண்டு. தவிசுண்டு, தவிசுனா ஆசனம் படுக்கை என்றெல்லாம் போறோம். தவிசு, சிம்மாசனத்து கூட தவிசு என்று சொல்லுவார். தவிசில் அமர்ந்தான், கொற்ற தவிசில் அமர்ந்தான் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆக தவிசு என்றால் ஆசனம் அல்லது படுக்கை. திட்டாந்தமாக, திருஷ்டாந்த தமிழ் எழுதுறாங்க. திட்டாந்தமாக யம படர் எனும் திமிரம் அணுகா. யம படர்னா யமனுடைய தூதர்கள், படர்னா தூதர்கள். யம படர், யம தூதர்கள் எனும் திமிரம் அணுகா. திமிரம், திமிரம்னா இருள்னு அர்த்தம். யமனுடைய தூதர்கள் என்ற இருள் அணுகாமல் காக்க கதியுண்டு ஞானமாம் கதிருண்டு. நீ சக்தியை உபாசித்தால் அதுதான் உனக்கு கதி, அதுதான் நீ சென்று சேர்வதற்கான வழியை காட்டக்கூடிய ஒரு அனுகூலம். ஞானமாங் கதிருண்டு, ஞானம் என்ற அந்த ஒளி உனக்கு கிடைக்கும். சதுருண்டு, அறிவு. சதுருன்னா அறிவுன்னு அர்த்தம். சதுர், சதுர் தண்டி என்பார்கள். யார்களோ சதுரர், யார் அறிஞர் என்று மாணிக்கவாசர் கேட்கிறார். அப்ப ஞானமாங் கதிருண்டு சதுருண்டு காய சித்திகளும் உண்டு. அங்க கொண்டு வந்துட்டார். அந்த தாயுமானவரோட சேர்ந்து பாரதியை கோட் பண்ற காரணம், காயம்னா உடல், உடலிலே வரக்கூடிய சித்திகள், சித்திகள் உண்டு. ஆக சித்தர்கள் எல்லாம் சக்தி உபாசகர்கள் என்ற ஒரு நுட்பமான கருத்தை இதன் உள்ளே வைத்திருக்கிறார். இது ஆய்வுக்கு உட்பட்ட விஷயம், எனக்கு தெரியாது. ஐ எம் நாட் குவாலிஃபைட் ஆல்சோ. எங்களுடைய கல்லூரியில டாக்டர் TN கணபதினு இருந்தார். அவர் தத்துவத்துறையில பேராசிரியர். அவர் சித்தர்களுடைய ஆராய்ச்சி செய்த அவருடைய PhD, டாக்டரேட் வைனர், ஒரு துறைபோகிய அறிஞர். அதுல அவரிடம் நான் நிறைய கேட்டிருக்கேன். எங்க கல்லூரி மட்டும் இல்ல, நான் அசோக்னிலே என்னுடைய அருகில, வீட்டுக்கு அருகில இருந்தார்கள். அப்போ இதை பத்தி எல்லாம் பேசியிருக்கிறோம். அப்போ சித்தர்களுக்கு ஏதோ ஒரு கட்டத்துல பாரதி என்ன நினைக்கிறான்,
இந்த சக்தி உபாசனை முக்கியம் என்று நினைக்கிறான். இது கூட பல பேர் கட்டுரை எழுதியிருந்தார்கள். எங்க வந்து வாட் பாயிண்ட் ஆஃப் டைம் பாரதி இந்த பிரம்ம அனுகூலத்திலிருந்து சக்தி உபாசனைக்கு வந்தான் என்பதுல நிவேதிதா தேவி போன்றவர்களுக்கு நிறைய பங்கு உண்டு என்பது கூட சொல்லலாம். ஆகவே இங்க அதாவது டெஃபினட், அதாவது இந்த பாட்டில் நான் சொல்ல விரும்புவது பாரதியினுடைய கட்டுரை என்ற அகச்சான்றிலிருந்து நிதர்சனமாக பாரதி நிர்குண பிரம்மத்திலிருந்து சகுண பிரம்ம வழிபாட்டுக்கு பாரதி தன்னை ஈடுபடுத்தி கொண்டான். ஞான பாடல்கள் வரிசையிலிருந்து அவன் பக்தி பாடலுக்கு பக்தியை பேசுகின்ற நிலையிலே இந்த ஞான பாடலை ஆரம்பித்திருக்கான். எனவேதான் மனப்பெண் என்பதை கொடுத்த பிறகு பேதை நெஞ்சே என்று சொல்லி இந்த பாடலிலே முற்ற முழுதுமாக அவன் தன்னை சக்தி உபாசனாக கொண்டு நிறுத்துகிறான். பாரதி மேல பாரதி, ஐ எம் கோட்டிங் பாரதி கோட், இந்து மதம் சந்நியாசத்தை ஆதரிப்பது அன்று, இந்து மதம் சந்நியாசத்தை ஆதரிப்பது அன்று, இகலோகத்தில் இருந்து தேவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற நோக்கமுடையது. இப்படி சொல்றா பாருங்க. இட்ஸ் வெரி ஃபோர்த் ரைட். நீ சன்னியாசெல்லாம் போனங்கிறது கிடையாதுப்பா, இந்த உலகில தேவ வாழ்க்கை. இன்னும் எத்தனையோ பாட்டுல அதை பத்தி எழுதியிருக்கான். அவன் வந்து எழுதுறான் பாரதி ஒரு இடத்துல, இந்த உலகத்துல இருக்கிறவர்களும் தேவர்களும் பெண் கொடுத்து பெண் வாங்கி அந்த 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 தொடர்பில இருக்க வேண்டும் என்றெல்லாம் எழுதுவான் பாரதி. ஆகவே தேவ வாழ்க்கை வாழ வேண்டும். குருக்களுக்குள்ளேயே மேற்படி மத வேற்றுமைகள் தீவிரமாக இருந்திருக்கலாமாயினும், அதாவது ஆச்சாரியர்கள் பலவிதமான வேறுபாடுகளை சொன்னாலும் பொதுஜனங்கள் எல்லா தெய்வத்தையும் தத்தம் மனப்படி வைத்து வணங்கி வந்தனர். சங்கராச்சாரியார் கொள்கை அனுசரிப்போர் எல்லா தெய்வங்களையும் ஒன்று போலவே வணங்கலாம் என்று சொல்லியது பொதுஜனங்களின் வழக்கத்துக்கு நல்ல பலமாயிற்று. மேலும் ஞானிகளும் சித்தர்களும் இடையிடையே தோன்றி ஒரே பரம்பொருளைத்தான் 6 மதங்களும் வெவ்வேறு பெயர் கூறி புகழ்கின்றன என்ற ஞாபகத்தை ஜனங்களுக்குள்ளே உறுதிப்படுத்திக் கொண்டு வந்தார்கள். இந்த செய்தியை பயன்படுத்துகிறான். பிறகு தொடர்ந்து எழுதுகிறான், இப்போது சாக்த மதம் வங்காளத்தில் உயிர் கொண்டு வலிமை பெற்று நிற்கிறது. இது இன்னொரு அகச்சான்று. பாரதிக்கு வந்து வங்காளத்தோட தொடர்பு இருக்கிறது. எனவேதான் பாரதி வந்து வங்காளத்தை பங்கிம் சந்திர சட்டர்ஜியை வந்து மொழிபெயர்த்தான் என்பது மட்டுமல்ல, வங்காளத்திலே இருக்கக்கூடிய பலரை, ஏன் அப்படி பார்த்தேன்னு சொன்னா, அவர் வந்து அரவிந்த கோஷ் என்று சொல்லக்கூடிய மகான் அரவிந்தர் அவருடைய நெருங்கிய நண்பராக, அவருடைய ஆசானாக விளங்கினார் என்று சொன்னால் அந்த வங்காள தொடர்பு இருக்கிறது. அவன் ஆன்மீக குருவாக எண்ணிய நிவேதிதா தேவி அவன் கல்கத்தால் தான் சந்திக்கிறான். ஆகவே அவன் எழுதுகிறான், வங்காளத்தில் உயிர் கொண்டு வலிமை பெற்று நிற்கிறது. மற்ற இடங்களில் பொது ஜனங்கள் எங்கும் சக்தியை மிகுந்த கொண்டாட்டத்துடன் வணங்கி வருகிறார்களாயினும் தனியாக சாக்தம் என்ற கொள்கை இல்லை. பூர்வீக இந்து ராஜாக்கள் காலத்தில் சாக்த மதம் மிகவும் உயர்வு பெற்றிருந்தது. கூணர்களையெல்லாம் துரத்தி மகா கீர்த்தியுடன் விளங்கி தனது பெயரை தழுவி ஒரு சகாப்த கணக்கு வரும்படி செய்த விக்ரமாதித்ய ராஜா மகாகாளியை உபாசனை செய்தவன். அவன் காலத்தில் தோன்றி பாரத தேசத்திற்கும் பூமண்டலத்திற்கு தலைமை கவியாக விளங்கும் காளிதாசன் சக்தி ஆராதனை மேற்கொண்டவன். சிவாஜி மகாராஜாவுக்கு பவானியே தெய்வம். இப்படி தொடர்ந்து எழுதுகிறான் பாரதி. இன்னும் எழுதி கொண்டிருக்கிறான். அதை நாம இதோட இன்னும் அதுல இருக்கக்கூடிய செய்தியை இப்ப முடிகிறதோ அதை பார்க்கலாம். ஆக இதுல நமக்கு தெரிவது என்ன என்றால், பாரதி சக்தி உபாசனையில வந்து ரொம்ப பெருமிதமாக அதை எண்ணி அவனே அதை பின்பற்றி இருக்கிறான் என்ற விஷயம் இந்த கட்டுரையிலிருந்து தெரிகிறது. அது மட்டுமல்ல, பாரதியுடைய பாட்டை நம்ம பார்க்கும்போது, இதுக்கு முன்னால பாட்டுல பார்க்கும்போது அவன் வந்து அது எல்லை தேவி, அது வந்து சக்தி தேவி, எல்லாம் அந்த சக்தியினுடைய வெவ்வேறு பெயர்களை சொன்னான் என்பது உங்களுக்கு நினைவு இருக்கிறது. இது எங்கிருந்து அவன் அப்படி செய்தான் என்று கேட்டால், அது எண்ணி பார்த்தால் ஒன்று தெரிகிறது. பட்டினதார் பாடல்ல இருக்குது மாதிரி, தாயுமான சுவாமிகளுடைய பாடலையும் இருக்கு. அப்ப இவரெல்லாம் சித்தர்கள் என்று அந்த பாட்டு ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு. பட்டினதார் பாட்டுல எழுதுறார், பூரணி புராதனி சுமங்கலை சுதந்தரி புராந்தரி திரியம்பகி எழில் புங்கவி விளங்கு சிவ சங்கரி சகசிரதள புட்பமிசை விற்றிருக்கும் நாரணி மனோதீத நாயகி குணாதீத நாதாந்த சக்தி என்றும் நாமமே உச்சரித்திடும் அடியார் நாமமே நான் உச்சரிக்கவசமோ என்று கேட்கக்கூடிய பட்டினத்தார் பாடலுடைய எதிரொலி பாரதியுடைய இந்த பேதை நெஞ்சை பாடல்ல 2வது பாடல்ல இருக்கிறது. அதிலே சக்தியை பற்றி எல்லை தேவி என்கிறான். சக்தியினுடைய வெவ்வேறு விதமான பெயர்களை உச்சரிக்கிறான். 3வதிலே உலக நாயகியினுடைய தாள் என்று சொல்கிறான். 4வது பாடலிலே
சொல்லும் போது கடைசியில நமோ நம ஓம் சக்தி என்கிறான். மற்ற பாடல்லாம் ஓப்பனா எழுதுறான். அதாவது ஓம் சக்தி பாட்டு, சக்தி பாடு, சக்தி சக்தி என்று சொல்லவோமோ, தகதவன ஆடுவோமோ, இந்த மாதிரி பாட்டுல எல்லாம் சக்தியை பாடக்கூடிய பாடல்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் சக்தியை உபாசிக்க வேண்டும். வாட் இஸ் யுவர் டெஸ்டினேஷன், ஃப்ரம் வேர், அது ரொம்ப முக்கியம். ஃப்ரம் வேர், ஞான யோகத்திலிருந்து ஞானத்தை சொல்லக்கூடிய ஒரு அடித்தளத்தில் நின்று கொண்டு நீ அங்கிருந்து பேதை நெஞ்சே பல பல பற்றி எண்ணாதே. முன்னமொரு மிச்சையால் நாம் பிறந்தோம் இல்லை, முதல் இறுதி இடை நம் வசத்தில் இல்லை. விட்டு தொலை அத. நான் உனக்கு பல முறை சொல்லியாச்சு பேதை நெஞ்சே அப்படின்னா என்ன பொருள்? நீ அறிவை அனாவசியமா பயன்படுத்தி கொண்டு வேஸ்ட் பண்ணாத. நீ சக்தி பக்கம் வா என்று சொல்லக்கூடிய ஒரு பாடலாக இதை நான் பார்க்கிறேன். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமாக படுகிறது. ஆகவே இந்த பாடல்ல இருக்கக்கூடிய பின்னணி சக்தி உபாசனை வேண்டும் என்று சொல்கிறான். சக்தியை தான் பிரதான கடவுளாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். அதுக்கு பாரதிக்கு பாரதி பிரம்மத்தை, அதாவது பிரம்மம்ங்கிறது வேதங்கள் சொல்லக்கூடிய கடவுளுடைய பெயர் பிரம்மம். இந்த பிரம்மம் என்பது பிரம் என்னாலே பிரா என்ற சொல்லுக்கே மிக பெரியது என்று பொருள். அதுதான் அதனுடைய பொருள். தனக்கு அது எல்லாத்தையும் விட பெரியது என்று சொல்கிறார். இப்ப தமிழ்ல என்னுடைய ஈக்குவலண்ட் என்ன அப்படின்னு பார்த்தானா, ப்ராபப்ளி வெரி க்ளோஸ்லி திருக்குறள்ல தான் பார்க்கணும். திருக்குறள்ல வள்ளுவாசிரியன் கூறக்கூடிய விஷயம்னா தனக்குவமை இல்லாதான்ங்கிறான். அந்த இடம் தான் கிட்டத்தட்ட பிரம்மம் என்பதற்கு தமிழிலே பொருள் சொல்ல வேண்டும் என்றால் தனக்குவமை இல்லாதான். இதை விட வேற யாரும் கிடையாது, இதுக்கு மேல ஒருத்தரும் கிடையாது என்ற பொருளிலே வரக்கூடிய பிரம்மம் என்ற நிலையை பாரதி தொட்டு காட்டுகிறான். அந்த வேதத்திலிருந்து அதை கட்டுரையிலும் எழுதுகிறான். அந்த வேதத்திலிருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்பது இந்த சக்தி தான். இந்த நவசக்தி என்ற தலைப்பிலே அவன் எழுதுகிறான். இந்த நவசக்தி உபாசனை தான் இன்றைய தினம் நம்ம நாட்டுக்கு தேவை என்று சொல்லக்கூடியது. தானும் அதைத்தான் பின்பற்றுகிறேன் என்பதை அவன் பல இடங்களை சொல்கிறான். சக்தி காக்கிறாள் சஞ்சலம் இல்லை என்று நிலையிலே வாழ்க்கையை நடத்தியவன், பராசக்தியினுடைய குழந்தையாக விளங்கியவன், பராசக்தியினுடைய அருள் இல்லாமல் எதுவுமே இல்லை என்பவன். ஆகவே தொடர்ந்து அந்த பாட்டுல கேட்கிறான். அருமையான பாடல் அடுத்த பாடல். ஆகவே இந்த 3 கண்ணிகளிலே 3 விருத்தங்களிலே சக்தி உபாசனை ஃப்ரம் தி நிர்குணம் ஹி டிரான்ஸ்ஃபர் இன்டு சகுணம். அப்ப என்ன முதல் விருத்தத்துல அவன் பரசிவ வெள்ளம் போன்ற அந்த நிர்குணமாக இருக்கக்கூடிய பிரம்மம் அப்படியே பார்த்து கொண்டிருக்க முடியாது. அதுக்கு உனக்கு பயனாக இந்த சமுதாயத்தில, இந்த வாழ்க்கையில, இந்த இல்லற வாழ்க்கை எழுதுறான. இங்க இருக்கக்கூடிய சன்னியாசியா போறோம் யாரும் கிடையாது. இல்லறத்துல இருக்கிறாள், மனைவி இருக்கிறாள், குழந்தைகள் இருக்கிறார்கள், சமுதாயத்திலே உனக்கு 1000 கடமைகள் இருக்கின்றன. இந்த நாடு தேசம் இதையெல்லாம் போற்றி பாதுகாத்து ஒழுக்கமுடைய ஒரு நெறியான வாழ்க்கை வளர வேண்டும் என்று சொன்னால் அது நீ சக்தி உபாசனையில வர வேண்டும் என்பதை அவன் அங்கே சகுனத்திலே சக்தியைத்தான் சொல்றான். அதனால்தான் குறிப்பிடுறான் இந்த பெண் தெய்வங்களை மனதில். இப்ப யாரும் சாக்தன்னு சொல்லிக்கிறது இல்லை, நம்ம சாக்தர்கள் என்று சொல்வதில்லை, சைவரும் சொல்றதில்லை, வைணவம் சொல்றதில்லை. இருந்தாலும் வைணவர்கள் ஆண்டாளை போற்றுகிறார்கள், சீதா பிராட்டியை போற்றுகிறார்கள், ஸ்ரீதேவியை போற்றுகிறார்கள், திருவுரை திருமார்பன் என்று இறைவனுக்கு பெயர். இந்த பக்கம் பார்த்தேன்னு சொன்னா திருச்செங்கோடுல பார்த்தானா என்ன சொல்றது இல்ல, அரை உடலிலே பெண்ணுக்கு இடம் தந்தவன் இல்லையா? இப்படி எல்லா தெய்வங்களும் இடம் கொடுக்கிறதை நாம் ஏற்றுக்கொண்டால் இது சக்தி உபாசனுடைய ஒரு வடிவம்தான் என்பதை பாரதி நிரூபிக்கிறான். அதனால்தான் கேட்கிறான். அதுல அப்ப இதெல்லாம் நிரூபணம் செய்துவிட்டு இன்றைய பார்க்கக்கூடிய 4வது பாடலிலே அவன் என்ன கேட்கிறான் பார்க்கலாம். செல்வங்கள் கேட்டால் நீ கொடுக்க வேண்டும், சிறுமைகள் என்னிடம் இருந்தால் விடுக்க வேண்டும். முதல் கேள்வி என்ன? முதல் கேட்கிறான், செல்வங்கள் கேட்டால் நீ கொடுக்க வேண்டும். இதுல என்ன சிறப்பு? இந்த பாடலுடைய வரிகள்ல நீங்கள் பார்க்க வேண்டிய நயம் எது? இப்ப நான் சொன்னேன், ஆரம்பத்துல சொன்னேன், எப்படி ஒரு பாடலுக்கு உரை தேட வேண்டும், பொழிப்புரை பார்க்க வேண்டும், விளக்க உரை பார்க்க வேண்டும், நய உரை பார்க்க வேண்டும், அதனுடைய தொடர்புகளை பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்பொழுது சொன்னதை விட சொல்லாததை தேடக்கூடியதான் ஒரு சுகம். இருப்பதை விட இல்லாததை தேடுகின்ற அந்த இயல்பு இருக்கிறதே, அதைத்தான் மனிதர்கள் பயன்படுத்தி கொண்டு இவ்வளவு பெரிய அறிவு செல்வத்தை வளர்த்தார்கள் இல்லையா? அந்த தேடுதல் இருக்கிறது, அந்த தேடுதல் தான் மூடி வைத்த பெட்டியை பார்க்கும் போதே திறக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஏன்னா மூடி இருக்கிறது. ஒருத்தர் விளையாட்டா சொல்லுவார், ஒரு இதுல கல்லூரி இந்த மோட்டிவேஷன் கிளாஸ்லாம் அங்க பேசுவோம், சொல்லுவோம், எல்லாரும் எல்லாம் இதை எழுதி கொள்ளுங்கள் என்று ஆசிரியர் சொல்கிறார். இதெல்லாம் எழுதி கொள்ளுங்கள். இப்ப போர்டில் எழுதி போடுறான், ஒரு பையன் எழுதுறதில்லை, அது அவனும் எழுதிக்கிறது இல்லை. ஒரு பேப்பர்ல எழுதி அதை அப்படி கசைக்கு தூக்கி போடுறார்.
போட்டானா கிளாஸ் முடிஞ்சவங்க பல பேர் அந்த பேப்பரை திறந்து பார்க்கறான், உள்ளுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு, செய்தி இருக்கு சொல்லிட்டு. இட்ஸ் a வே ஆஃப் அட்வர்டைசிங் யுவர் செல்ஃப். அதாவது நமக்கு வந்து ஆப்வியஸா தெரியுதோட கொஞ்சம் வாட் இஸ் நாட் ஆப்வியஸ். அஃப்கோர்ஸ் த கிரேட் ஷெர்லாக் ஹோம் வாட்சன் சீரீஸ்ல படிக்கும்போது நான் படிச்சிருக்கேன். ஷெர்லாக் ஹோம் யூஸ் டு சே, வாட்சன் சஸ்பெக்ட் த ஆப்வியஸ் என்று சொல்லுவான் அவன். சஸ்பெக்ட் த ஆப்வியஸ், எது ஆப்வியஸா இருக்கோ அதை சந்தேகப்படு, அங்கதான் இருக்கு விஷயம், அதை வச்சுதான் கண்டுபிடிக்கலாமா. ஆனா இங்க ஆன்மீக உலகிலே அந்த தேடல் இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். எனவே இதுல என்ன சொல்கிறான், செல்வங்கள் கேட்டால் நீ கொடுக்க வேண்டும். இந்த கேட்டால் என்று சொல்வது வந்து பாரதி எழுதும்போது கேட்டால் என்றால் ரெண்டு விஷயம், ஒன்று தனக்காக கேட்பது, இன்னொன்று பிறர்க்காக கேட்பது. பாரதி எப்படி கேட்டிருப்பான் நமக்கே தெரியும். அவன் தனக்காக கேட்டிருப்பானா பிறருக்காக கேட்டிருப்பானா? பிறருக்காக தான் கேட்டிருப்பான். பிறருக்காகவும் கேட்டிருப்பான், தனக்காகவும் கேட்பான். புதுச்சேரியில இருக்கும்போது கேட்கிறான், உரை நடையில கேட்கிறான் அவன். பாரதி பாட்டுல இல்ல, வாழ்க்கையினுடைய சரிதத்துல இருக்குது. ஏமா இந்த உப்பு புளிக்கு என்ன அலைவாய வைக்கிறிய, நான் உன்னை பத்தி எல்லாம் எழுதி கொண்டு எந்நேரமும் உன்னுடைய சிந்தனையில இருந்து இந்த நாட்டுக்காகவும் உனக்காகவும் நான் எழுத வேண்டும் என்று எழுத கொண்டிருக்கிறேன். இந்த உப்பு புளி விவகாரத்தை நான் தொல்லை பண்ணாத என்று சொல்கிறான். இப்படி பாரதி தனக்காக கேட்டிருக்கிறான். அதாவது இந்த கேட்டால் என்பதுக்கு வந்து சில விஷயங்கள்ல வந்து இதான், இது எப்படி உரை வழக்கம் என்பது இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்போ வந்து செல்வங்கள் கேட்டால் நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறான். இப்ப டைரக்டர் ரிக்வெஸ்ட் இது, நீ கொடுக்க வேண்டும் என்று அவன் கேட்கிறார். கேட்கும் என்பதற்கு எப்படி இரண்டு பொருள், தனக்காக பிறர்க்காக என்று நான் சொன்னது எங்கிருந்து எனக்கு இது தோன்றுகிறது சொன்னால், வந்து நகையே அழுகை இளிவரல் மறுக்கை என்பது அப்பாலெட்டே மெய்ப்பாடு என்ப என்று மெய்ப்பாட்டுக்கு வந்து தொல்காப்பிய சூத்திரம். இந்த தொல்காப்பிய சூத்திரத்திற்கு உரை எழுதக்கூடிய நச்சினார்க்கினியார் என்ன செய்கிறார், அப்பாலெட்டே மெய்ப்பாடு என்ப என்று சொல்கிறார். அந்த 8 என்று சொன்னாலும் ஒன்பான் சுவைகள் இருக்கின்றன. அந்த மெய்ப்பாடு 8 என்று சொன்னாலும் இந்த 9 எங்கு வந்தது என்பதற்கான விடையை உரைகள் தான் சொல்லுகின்றன, மூல நூல் சொல்வதில்லை. அவர் எழுதுகிறார், நகையே அழுகை என்பதிலே கொஞ்சம் நிறுத்துகிறார். அழுகை என்பதிலே 2 வகைகள் இருக்கின்றன. ஒன்று தனக்காக அவலித்தல் என்று சொல்வார், தமிழ்ல அவலித்தல். அவர் எழுதுகிறார் உரையில, ஒன்று தனக்காக அவலித்தல், இன்னொன்று பிறர்க்காக அவலித்தல். இதையும் சேர்த்தால் 9 சுவையாக மாறுகிறது என்பது சூத்திரத்தில் சொல்கிறார்கள். அப்போ இந்த இந்த விஷயத்தை வந்து தமிழ்ல இருக்கக்கூடிய இந்த மரபு சார்ந்த இந்த உரைகளை படிக்கும் போது இதை நான் பார்க்கும்போது இது ரெண்டாக பிரிக்கலாமே. கேட்டால் என்று சொல்லி நிறுத்தும் போது தனக்காக கேட்பது பிறர்க்காக கேட்பது வைத்துக் கொள்ளலாமே என்று பார்த்தால், செல்வங்கள் கேட்டால் எனக்காகவோ அல்லது பிறர்க்காகவோ, நான் கேட்டால் நீ கொடுக்க வேண்டும். நீ என்பது முன்னிலை சொல்லாக வந்து சேர்ந்தாலும் நான் என்பது அங்கே மறைந்து நிற்கிறது என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்ப எப்படி இதை படிக்க வேண்டும், செல்வங்கள் எனக்காகவோ பிறர்க்காகவோ நான் கேட்டால் நீ கொடுக்க வேண்டும். இதுதான் எக்ஸ்டென்ஷன். இதுதான் வந்து பொழிப்புரையை தாண்டி இருக்கக்கூடிய பொருள் விரிவுரை. இப்படிதான் பொருளை விரித்து நாம் எழுதி கொள்ள வேண்டும், அதை பார்க்க வேண்டும். இப்ப அடுத்த நிலைக்கு செல்லலாம். செல்வங்கள் என்று சொல்கிறார்கள். இப்ப செல்வங்கள்னா என்ன, எதை செல்வம் என்று சொல்வீர்கள், இந்த செல்வம் எப்படி இருக்கிறது, இந்த செல்வம் எங்கிருந்து இருக்கிறது, இந்த செல்வத்தை பற்றிய ரெஃபரன்ஸ் எங்க இருக்கு என்று நாம் பார்க்கணும். அடுத்தது இது அடுத்த முயற்சி. இது மாதிரிதான் வந்து இப்போ வந்து ஒரு ஊவேசா அல்லது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இவர்களை பார்த்தா இது போன்ற இடம் வரும்பொழுது அவர்கள் எந்த எந்த கிரந்தத்துல எந்த நூலிலே இவை இருக்கிறது என்று பார்த்து அதை சொல்வார்கள். இப்ப நாம பார்க்கும் பொழுது செல்வம் என்று சொல்லுவோம், நமக்கு அறிமுகமான ஒரு விஷயம் வழக்கு சொல்லா இருக்கு, 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்வார்கள். 16 பெற்று, அதுல தெரியாத ஒருத்தர் கேட்கிறான், என்ன சார் 16 குழந்தைகளை பெற முடியுமா சார்? 16 குழந்தைகளை, நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர், அதுக்கப்புறம் கடைசியில் என்னாச்சு, நாம் இருவர் நமக்கேன் வேறொருவர் அப்படின்னு அது வந்து யாருக்குமே ஒன்றும் வேண்டாங்கிற மாதிரி போயிடுச்சு. ஆகவே 16 பிள்ளைகள் அவன் குறிப்பிடவில்லை. எந்த காலத்திலும் 16 பிள்ளைகளை பற்றி சொல்ல 16 பேர் என்று சொல்லுகிறார்கள். அப்ப அந்த 16 பேர் யாரு என்று சொன்னால் என்ன என்ன செல்வம் என்று கேட்டால், ஒன்று வந்து இந்த 16 நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஒன்று எங்கிருந்து இது கிடைக்கும், எந்த பாடலாக, அபிராமி அம்மை பதிகம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த அபிராமி அம்மை பதிகத்திலே வரக்கூடிய ஒரு பதிகம் 16 விஷயங்களை சொல்கிறது. என்ன பதிகம் அது என்று பார்த்தால், அதுல சொல்லுறது ரொம்ப அருமையான பதிகம். அது எல்லாருக்கும் பல பேருக்கு தெரிந்திருக்கலாம். கலையாத கல்வியும், கேட்டுறீங்களா? எஸ். கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடுவாராத நட்பும்
கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரொடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலுமாய் எனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் உருவாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. அதாவது தமிழினுடைய அழகுக்கு நான் சொல்லுவது, நான் பெரிதும் கோட் பண்ற பாட்டு இது. பல இடங்களில் பேசும்போது சொல்லுவேன், எனக்கு ரொம்ப பிடித்தது கடைசியில தான் வரும் அது. அமுதீசர் உருவாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. என்ன அழகு பாருங்க தமிழ. அந்த இது ஒண்ணும் இல்லை, இது இலக்கணத்துல நீங்க பார்க்கும்போது தலை அசை தொடை இதெல்லாம் பார்த்து எழுதும்போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து சேரும். இப்படிப்பட்ட அழகு வரும். திருப்புகழ் எடுத்து பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான சந்தங்கள், சந்த நயங்கள், அப்படியே அதை படிச்சு பார்க்கும்போது அருமையா இருக்கும். சரி, இந்த பாடல்ல சொல்லக்கூடியதை 16 விஷயமாக நம்ம பிரிக்கிறோம். என்ன அப்படின்னா, முதல்ல வந்து நம்பர் 1 கலையாத கல்வி. இப்ப இதெல்லாம் செல்வம் என்று சொல்கிறோமே, எப்படி சார் இல்லாம செல்வத்தை கேட்பான? அதனால்தான் செல்வங்கள் என்ன சொல்றான் இதுல வந்து, செல்வங்கள் கேட்டால் நீ கொடுக்க வேண்டும். இப்ப எல்லாரும் ஒரே நேரத்துல இந்த 16 செல்வம் கேட்பானா? யோசித்து பாருங்க. நம்ம சொல்லக்கூடிய இந்த 16 செல்வங்கள், இப்ப நான் படித்து காட்டக்கூடிய 16 செல்வங்கள் ஒரே நேரத்திலே மக்களாலே கேட்கப்படுவதில்லை. யாரும் கேட்க மாட்டார். எப்ப தேவையோ அந்த சூழலுக்கு ஏற்ப கேட்பான். இப்ப ஒன்றை பார்க்கலாம். முதல்ல வந்து கலையாத கல்வி. இது ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து இந்த அட்ஜெக்டிவ் தமிழ்ல வந்து அந்த அந்த பாடலுடைய சிறப்பு என்ன இருக்கிறதுனா, கல்வி தேவை, ஓகே. ஆனா அதை எப்படி சொல்ல பாருங்க, கலையாத கல்வியும். அது என்ன அர்த்தம் கலையாத கல்வி? கலையாத கல்வி அப்படின்னா ஒன்றும் சொல்வார் கிருபானந்த வாரியார் அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் இதுக்கு என்ன அப்படின்னா, கலையாத கல்வினா எப்படி உள்ள போச்சோ அது மாதிரியே வெளில வரணும். பரவாயில்ல, எப்படி உள்ள போச்சோ அந்த மாதிரியே வெளியில வரணும். எப்படி வாத்தியார்கிட்ட கத்துண்டியோ அது மாதிரி வரணும் அப்படின்னு. அதான் அந்த ஆர்டர், எதுக்கு அப்புறம் எது ஒன்றன் பின்னும் ஒன்றாக சொல்லும் பொழுது அது கலையாமல் இருக்க வேண்டும், வரிசை தவறாமல் இருக்க வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவது, வரிசை தவிர்ந்தால் வரிசையிலிருந்து அது அது நகர்ந்து விட்டால் குழப்பம் ஏற்படும். அப்ப என்ன அர்த்தம்? குழப்பமில்லாத கல்வி, கலையாத கல்வி. ஒன்று வரிசையில இருக்கக்கூடிய கல்வி, எப்படி கற்றுக்கொண்டோமோ அதை மறவாமல் இருக்க வேண்டும். என்ன ஆகும் பிரச்சனை அப்படின்னா, கற்ற கல்வியை மறந்து விட்டால் சில நேரம் நாம வந்து we used to fill up what is not there. எங்க பேராசிரியர் சொல்லுவார், நான் சொன்னதை ஒழுங்கா பண்ணு, அப்படி இல்லைன்னா டோன்ட் ரைட் யுவர் ஓன் டெஃபினிஷன் அப்படிம்பார். சில பசங்க என்ன பண்ணுவான், எழுதும்போது அவனே தன்னுடைய சோ அண்ட் சோ டெஃபினிஷனை கேட்டா இவனே ஏதாவது ஒன்று எழுதுது. அப்போ யூஸ் டு சே இன் சயின்ஸ் நார்மலி டெஃபினிஷன்ஸ் அண்ட் வாட் எவர் தட் இஸ் கிவன், அது வந்து பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் சொல்லியிருப்பான். அதெல்லாம் அந்த டெஃபினேஷனா அதே லாங்குவேஜ் தான் எழுதணும். அதை மாற்றி நீங்க பாட்டு உங்க இஷ்டத்துக்கு எழுதக்கூடாது. அது கலையாத கல்வியில வரும். அது கலையாத கல்வியும்னா அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து குழப்பமில்லாத கல்வி. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா, கலையாத கல்வினா எப்போ தேவையோ அப்போ வரணும் உனக்கு கல்வி. எப்போ தேவையோ கல்வி கற்றுக்கொண்டு விட்டால் மனசுல இருக்கான சொல்றதுக்கு வரலங்கிறான். பரிசு நேரத்துல மறந்து போச்சுங்கிறான். இப்படி இருக்கக்கூடாது. கர்ணனுக்கு வந்து மகாபாரதத்துல தெரியும் உங்களுக்கு, கர்ணன் தான் கற்றுக்கொண்ட வித்தியை தேர் சக்கரம் கீழே சகதியில மாட்டி கொண்டு விட்டது. அதை மேலே எடுத்து அவன் எடுக்கக்கூடிய அந்த 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 கலை அவனுக்கு தெரியும், இருந்தாலும் மறந்து போய்விட்டது. சாபத்தினாலே மறந்து விடுகிறான். அப்போ மறந்து விட்ட கல்வி என்பது வாழ்க்கைக்கு எந்த விதமான பயனும் கொடுக்காது இல்லையா? ஆகவேதான் சொல்ல, கலையாத கல்வி, குறையாத வயது. அது நமக்கு தெரியும், குறையாத வயது அப்படின்னு சொன்னா வாட் இஸ், அப்போ வந்து பல வயதுல எல்லாருக்கும் வந்து 100 வயது இருக்குமா அப்படி என்றால் அது கிடையாது. வினைகள் சார்பாக நமக்கு வந்து புராணத்திலே சரித்திரத்திலேயே நமக்கு வந்து அதெல்லாம் இருக்கு. புராணத்துல மார்க்கண்டேயனுக்கு வயசு 16 தான் என்று அவர் இறைவனை சொன்னார் என்று ஒரு கதை வருகிறது. அது போல மிகப்பெரியவர்கள் எல்லாருமே வந்து ஆதிசங்கரர் ஆகட்டும், ஆதிசங்கர் 31, பாரதி 39, விவேகானந்தர் 39, இந்த மாதிரி வந்து இள வயதிலே பல பேர் போய் விடுகிறார்கள். ஆகவே எல்லாருக்கும் இப்ப குறையாத வயதுனா அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வயது. உங்களுக்கு இத்தனை காலம் வாழ வேண்டும், அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு இன்னொரு அர்த்தம்னா அகால மரணம். அது வந்து இது ஒண்ணு போது தீர்த்தம் கொடுக்கும்போது பெரியவர்கள் கொடுப்பார்கள்.
அகால மிருத்யுஹரணம் என்று. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு வந்து சாவே கிடையாதுன்னு உனக்கு சொல்லலை யாரும் பெரியவர்கள். அகால மரணம், அகால மிருத்யு, காலத்தோடு உனக்கு கொடுக்கப்பட்ட காலத்திலிருந்து வழுவி ஏதோ ஒரு காரணத்தினாலே விரைவாக முன்னதாகவே வரக்கூடிய மரணம் தவிர்க்கப்பட வேண்டும். வாட் இஸ் கால்ட் ஆக்சிடென்டல். அப்ப அகால மிருத்யு ஹரணம் என்று சொல்கிறார்களே, அதே போல குறையாத வயது 2. 3வது வந்து கபடமற்ற அன்பு. கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நட்பு வந்து பேசக்கூடிய வள்ளுவன் சாதாரணமா பேசல, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அதிகாரம் வச்சான். ஒன்று வந்து குறிப்பறிதல்னு ஒரு அதிகார தலைப்பு, 2 இடத்துல வருது குறிப்பறிதல். ஒரே பேர்ல 2 அதிகாரம் எங்க இருக்கு? குவிஸ் வளவுத்துறைன்னு கேட்டானே கேட்கலாம், அது இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். நம்ம இதுல இருக்காரு குவிஸ்ல கேட்கலாம். குறிப்பறிதல் என்ன சார், அதிகாரத்து பேர் கூட ரிப்பீட், மொத்தமே 133 அதிகாரம், அதுல 2 அதிகாரத்துல வந்து குறிப்பறிதல் வச்சுட்டானு. குறிப்பறிதல் ஒன்று வந்து பொருட்பால்ல வருது, இன்னொன்று வந்து காமத்து பால்ல வருது. ஆகவே அந்த குறிப்பறிதலுக்கான விளக்கம் இலக்கணம் வேற. ஆகவே நீங்க அது மாதிரி பார்க்கணும். அப்ப பார்க்கும்பொழுது இந்த குறிப்பு தெரியணும். இப்ப நட்பு இருக்கிறன்னா, கபடு வாராத நட்பும் என்று சொன்னால் அது நட்புலதான் வரும் கபடம். இந்த நட்பு அதை எப்படி எழுதுறான், அது மாதிரி வந்து 5 அதிகாரங்கள் நட்புக்கு. கிழமை என்றால் நட்பு என்று பொருள், நட்பு என்ற ஒரு அதிகாரம், கூடா நட்பு என்ற ஒரு அதிகாரம், தீநட்பு என்ற ஒரு அதிகாரம். இது போல 5 அதிகாரம் நட்புக்கென்று வள்ளுவன் வகுத்தான். வேற எதுக்கும் இவ்வளவு பெருசு கிடையாது. நட்புக்கு மட்டும் 5 அதிகாரம் அப்படின்னா மொத்தம் 50 குறள். இது தவிர வேற அதிகாரத்துல நட்புன்னே ஒரு இடத்துல வரும், ஆனா அது நட்பு அதிகாரத்துல இல்ல, அப்படிப்பட்ட ஒரு குறள் இருக்கிறது. அப்படி பார்த்தா எனக்கு தெரிந்து மொத்தம் 52 குறள்கள் நட்பை பத்தி இருக்கின்றன. 1330 குறள்ல 52 குறள் நட்பு பத்தி இருக்குன்னா, அப்ப நட்பு எவ்வளவு முக்கியமான விஷயம். ஆகவே நட்புல நல்லதும் இருக்கும், தீயதும் இருக்கும். டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர் என்று சொல்லுவார்கள். அப்படி நட்பு என்பது வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடியது. நண்பர்கள் தான் ஒருவனுக்கு த பியர் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தை, த பியர் பிரஷர் என்பார், சமகாலத்தில் இருக்கக்கூடியவர்கள். அதனால குறையாத என்று சொல்கிறார். அது 3வது. குன்றாத வளமை, இளமை, கன்றாத இளமை, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். குன்றாத வளமை, கன்றாத இளமை. இளமையில கன்றுதல் என்பது எப்படி வரும் என்று சொன்னால், இளமையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லாத இருக்கணும். இளமையிலே ஏற்கனவே அதான் ப்ராப்ளம். அதாவது சே ஒன் திங், எப்போ அதிகமான ப்ராபபிலிட்டி பார்த்தா எப்போ அதிகமா ஆக்சிடென்ட் ஆகும், நிக்கிற கார்லயா ஓடுற கார்லயா? ஒரு காரை பார்க் பண்ணி வச்சிருக்கீங்க, மேக்சிமம் என்ன ஆகும், மேல ஒருவேளை தென்னை மரத்தின் கீழே இருந்து ஏதாவது ஒரு தேங்காய் அது மேல அந்த கார் மேல விழுந்து மேல ஹூடில் அடிக்கும். பாசிபிள் இஸ் ஆல்சோ தேர், வி கான் ரூல் அவுட் தட். பட் த ப்ராபபிலிட்டி நிக்கிற கார்ல ஆக்சிடென்ட் அதிகமாகுமா, இல்லைன்னா ஓடுற கார்லயா? ஓடுற கார்லயும் 30 கிலோமீட்டர்ல ஓடுற கார்லயா, 100 கிலோமீட்டர் ஓடுற கார்லயா, எதுல ஆக்சிடென்ட் அதிகமாகும்னு கேட்டா அதிகம் ஓடுறது. அப்படி அதிகம் ஓடக்கூடிய பருவம் வாழ்க்கையில எது? இளமை பருவம் இல்லையா? ஆகவே இளமை பருவத்துலதான் நிதானம் இல்லாமல், அறிவனுடைய முதிர்ச்சி இல்லாமல், ஆனா உடலிலே மட்டும் வலிமையோடு இருக்கக்கூடிய ஒரு பருவம் எது என்று சொன்னால் இளமை பருவம் தான். எனவே அந்த இளமை பருவத்தை தான் அந்த குன்றுதல் நிறைய இருக்கும். ஆகவே அது இல்லாமல் இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் இளமையிலே அந்த புத்திசாலித்தனம் இருக்க வேண்டும். குன்றாத வளமை, கன்றாத வளமை. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அதுல இந்த பாடல்ல, கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத கழுபிணி இல்லாத உடலும், நோய் நொடி இல்லாத உடல் கேட்கறான். அது ஒரு செல்வம். அப்போ வாழ்க்கையில நம்ம எது செல்வம் நினைச்சுட்டு இருக்கிறோம்? இள வயசுல இப்ப குழந்தைகள் இருக்கிறாங்க, குழந்தைகள் எதை செல்வம் என்று நினைக்கின்றன? ஒரு இது அந்த டெடி பேர் இப்பெல்லாம் பெருசா வச்சுன கையில, அது வாங்கி கொடுத்துட்டா போறோம், அவ்வளவுதான். ஸ்மால் பீஸ் ஆஃப் சாக்லேட், ஒரு சின்ன மஞ்சள் கலர்ல அழிக்கிற ஒரு ரப்பர், பெரிய செல்வம். நம்ம அதை தாண்டி தானே வந்திருக்கோம். கலிங்கத்து பரல பேசுற மாதிரி தமிழ் சொல்ற, அது இன்னொரு பக்கம் போயிடும். நீ என்னுடைய வயசை கடந்து தானே வந்த, என் வயசை தாண்டி தானே வந்த, என்னுடைய ஆசை புரியல உனக்கு அப்படின்னு ஒரு பொண்ணு அம்மாட்ட கேட்கிறா. அது மாதிரி எல்லாரும் அதை தாண்டி தானே வந்தோம். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கிறா, அதுதான் செல்வமா நினைக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் போனா வேற ஒன்று செல்வமாகிறது.
மனிதர்களுடைய ஆசை அது மாறிக்கொண்டே வருகிறது. அப்படி பார்க்கும்போது கழுபிணி இல்லாத உடல் கேட்கறான். ஒரு வயசுக்கு மேல போய் சம்பாதிச்செல்லாம் முடிஞ்சு 50, 60 ஒண்ணு ஆண்டவா ஆரோக்கியத்தை கொடு. ஏற்கனவே சுகர், பிபி 1000 விஷயம் இருக்கு. கால் வலிக்கிறது, நடக்க முடியல. வேற ஒண்ணும் வேண்டாம், நடக்கிறதுக்கு ஒரு இது கொடு. கார் வேண்டும், அப்புறம் பிளேன்ல போனோம், அப்புறம் இதெல்லாம் சரி, இதெல்லாம் ஆசைப்பட்டு எல்லாம் போய் சுத்தி வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள நடமாடுறதுக்கு காலில் ஒரு சக்தி கொடுப்பான்னு கேட்கிறோம் இல்லையா? அதுதான் செல்வமாக இருக்கிறது. அப்ப கழுப்பிணி இல்லாத உடல் ஆரோக்கியம் த மேக்சிமம் செல்வம், அதை கேட்கிறான். அது ஒண்ணு. சலியாத மனமும் ரொம்ப முக்கியம். மனசு சலிச்சுக்கிறது. அது யூஸ் டு சே, அதாவது இவர் இந்த பேரு மிகப்பெரிய ஒரு அறிஞர் ஜே கிருஷ்ணமூர்த்தி போன்ற அறிஞர்கள் யூஸ் டு சே டாக் டு யுவர் மைண்ட். சுக்போதன் தான் இருந்தார். மனமெனும் மந்திர சாவியினர் கூட எழுதினார். அவர் பல கட்டுரைகளா எழுதினார். அதெல்லாம் சொல்லுவாங்க, மனத்தோட பேசிப்பாரு, மனத்துக்கு அப்பப்போ ஒரு சந்தோஷத்தை கொடு. சில பேர் சலிச்சுப்பான், எல்லாத்துக்கும் சலிச்சுப்பான். என்ன சார் வெயில் அடிக்கிறது, ஒரே மழை பெய்யும். ஒருத்தர் என்ன சார் மழை பெஞ்சுட்டு இருக்கு சார். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் காலேஜ்ல இருந்தார், கூட இருந்த ஒரு பேராசிரியர் நண்பர். என்ன சார் வெயில், என்ன சார் மழை. ஒரு நாள் நல்ல சௌமியா இருந்தது, நல்லா இருந்தது. இன்னைக்கு என்ன சொல்ல போறான்னு பார்த்தா, என்ன சார் இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை, இப்படி இருக்கு சார், அப்படின்னா ரெண்டு கலந்து இருக்கு சார். எதுலையுமே அவருக்கு சலிப்பு. சில எல்லாத்துக்கும் அழுத்துப்பான், நல்லது நடந்தாலும் அழுத்துப்பான். இவன் என்ன பண்ண, சலியாத மனம் என்பா. அப்ப மனசை சரியா வச்சுக்கணும். யூ ஷுட் ட்ரெயின் யுவர் மைண்ட் டு பி ஹாப்பி. அன்பகலாத மனைவியும், அது எல்லாருக்கும் புரியுது. அன்பகலாத மனைவியும் ரொம்ப கஷ்டமான விஷயம், அதை தேடுறான். அது ஒரு செல்வம், கிடைச்சா அது மிகப்பெரிய செல்வம். எங்கிருந்தோ அந்த 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டு ஒரே இடத்துல இல்லறத்தை தொடங்கும் போது 1000 பிரச்சனைகள் வரத்தான் வரும். அது இயல்பு, அதுல ஒன்றும் இதுவே கிடையாது. அப்ப லாட் ஆஃப் காம்ப்ரமைசஸ் ஆர் ரிக்வயர்ட் ஃபார் தட் டு மேக் எ ஹாப்பி லைஃப். எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு தம்பதிகள் அன்போடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவரை கையெடுத்து கும்பிடணும். 2 பேரும், அந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், எத்தனை தியாகங்களையும், எத்தனை விட்டு கொடுத்தல்களையும், எத்தனை புரிதல்களையும், எத்தனை அன்பையும் ஒருவருக்கொருவர் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள், நான் இங்கிருந்தே சொல்றேன், அப்படி இருக்கக்கூடிய தம்பதிகள் அத்தனை பேர்களுடைய வாழ்த்துகள், அத்தனை பேருக்கு 100 வாழ்த்துக்களை நான் இங்கிருந்தே கொடுக்கிறேன். எவ்வளவு பெரிய விஷயம். அன்பகலாத மனைவியும். அப்ப மனைவி அன்பு அகலாமல் இருக்கிறான்னு என்ன பொருள் சார்? அதுக்கு அருமையா எழுதியிருக்காரு அவர், பாருங்க. என்ன சார் கணவனை பத்தி சொல்ல அன்பு அகலாத மனைவிங்கிற அப்படின்னா, அன்புதான் கணவன். கணவன் என்ற அன்பை விட்டு பிரியாத மனைவி என்று அதுக்கு பொருள் கொள்ள வேண்டும். அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும். அதாவது நேரத்தோடு பிறக்கக்கூடிய குழந்தைகள். ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் பிறந்தா குழந்தை அப்பாவா தாத்தாவா தெரியாது, யாரை கூப்பிடுறது கூட. அது கிரமேண என்று சொல்வார்கள், வடமொழியில கிரமேண என்று சொல்வார்கள். எல்லாம் இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் கேட்கறான்னு பிறந்த, வாட் இஸ் திஸ், அவர் பர்சனல் லைஃப். கல்யாணம் ஆனோன்னு அந்த காலத்துல என்ன ஆகும், கிராமத்துல கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் என்ன இப்ப நல்ல செய்தி உண்டா, ஊர் ஃபுல்லா கண்டுருவான். என்னையா இது மாதிரி தொந்தரவு பண்றாங்க, இது என்ன இது, வாட் இஸ் திஸ் அப்படின்னா, the progeny or the procreation is part of life, and when it happens on the right time, அதாவது அந்த நேரத்தை நடக்கும் பொழுது அந்த குழந்தைகள் பின்னாடி வரக்கூடிய சந்ததியரை வளர்ப்பதற்கும், இந்த மரபினுடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் தொடர்வதற்கும், அந்த இயக்கங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கும் அது ஒரு அழகா இருக்கிற தவறாத சந்தானம். அது ஒரு செல்வம். சில நேரம் குழந்தைகள் ரொம்ப லேட்டா பிறந்துட்டாலும் கஷ்டம். அதுக்கு ஒருத்தர் கேட்கிற, நண்பர் ஒருத்தர் கேட்டார் சொல்லும் போது, அவரு, சார் தவறாத கல்யாணம்னு சொல்லுங்க சார், முதல்ல திருமணம் நடந்தா தானே சார். இப்ப என்ன 30, 32 பையன், என்ன 32 வயசா, என்ன சார் என்ன வயசாலே கல்யாணத்துக்கு ஆலையே சார், பொண்ணே கிடைக்காது சார் அப்படிங்கிறான் 32 வயசுக்கு. ஆகவே இது என்ன சொல்றது. எனிவே, தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடை. தாழாத கீர்த்தியும் ஒண்ணு சொல்றேன், வாழ்க்கையில இது பேராசிரியர் நிறைய சொல்லிருக்காரு இதை பத்தி. மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமா அன்னார் என்ற பாடலுக்கு சொல்லும் போது பேராசிரியர் அருமையா சொல்லியிருக்கார். பல விஷயங்கள் சொல்ற, தாழாத கீர்த்தியும். அதான் வாழ்க்கையில ஒருத்தனுக்கு மேன்மை புகழ் எல்லாம் வரலாம், கொஞ்சம் கொஞ்சமா வரும். ஆனா அதுக்கு கீழே வந்துடக்கூடாது. நீங்க சைக்கிள் ஓட்டின்னு இருந்தோம், நீங்க சைக்கிள் ஓட்டிருந்தார், அதுக்கப்புறம் கார் வாங்கினார். ஆனா கார்ல இருந்து சைக்கிள் போல. அதாவது ஒரு நாள் சைக்கிள் வாங்குறா, அப்புறம் ஸ்கூட்டர் வாங்குறா, அப்புறம் கார் வாங்குறா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, தட் இஸ் நாட் பூரா லைஃப். அதுதான் வாழ்க்கைன்னு சொல்ல, பொருளாதார நிலையில இருக்க கூட தான் வாழ்க்கைன்னு சொல்ல. ஒரு நிலை, புகழ் என்பது மாதிரி புரியறதுக்காக சொல்றேன். ஒரு லெவல்ல புகழ் வாங்குறான்,
அந்த தெருவில் இருக்கிறவர்கள் ஒரு புகழ நல்லவன் அப்படின்னு நல்லா எப்படி கொண்டு போ ஒரு இந்த கீர்த்தி என்பது வந்து வெறும் புகழ் மட்டும் இல்லை. கீர்த்தி என்பது ஒழுக்கம், நாணயம் எல்லாம் சேர்ந்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிரியர், ஒரு பெரிய ஒரு கல்லூரி பேராசிரியர் அப்படின்னு ஒரு புகழ் வந்து சொன்னா அதை காப்பாத்திக்கணும். அதுல இருந்து கீழேந்து விழுறவனோட மாடியிலேருந்து விழுறவனுக்கு அடி அதிகமா படும். எனவே அதை ஒரு செல்வமாக கருதினான். இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் டு கெட் இட் டு எ பர்டிகுலர் பிளேஸ், பட் பி தேர். ஒரு தமிழ் அறிஞர்னு ஒரு விருது கொடுக்குறான், பேர் கொடுக்குறான் அப்படின்னா அந்த நிலைக்கு நிற்கிறதுக்கு நம்ம தயார் பண்ணிட்டே இருக்கணும். அந்த லெவலுக்கு போன பிறகு சார் ஒண்ணுமே தெரியாதுன்னு எதுக்காக கொடுத்தானோ, ஒரு விருது வாங்கும்பொழுது தன்னை அதுக்கு விருது பெற்ற பிறகு எத்தனை பேர் நான் பேசினேன், செல்வெல்லாம் பேசி நான் கேட்டிருக்கேன். இவ்வளவு பெரிய விருது கொடுத்துறாங்க, என்னை நான் அதுக்கு தயார் செய்து கொள்ள வேண்டும், அதுக்கு தக்கவனாக என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். பேராசிரியர்கிட்ட சொன்னோம், வேணுகோபால் சார் கிட்ட சொல்லும்போது, பாரதி அறிஞர் என்று அவருக்கு சொல்லும்போது, அவர் ஒரு இடத்துல பேசும்போது சொன்னார், நான் என்னை பாரதி அறிஞராக கருது கொள்ள, பாரதியுடைய மாணவனாகத்தான் கருதி கொண்டிருக்கிறேன். இன்னும் பாரதிய அறிஞனாக என்னை நான் இன்னும் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். அவரே அப்படி சொன்னார். ஆகவே தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும், ஒரு சொன்ன சொல், இந்த சொல்லு சொன்னா அந்த சொல்லு காப்பான் அப்படிங்கிற பொருள் இருக்கிறது. அது ஒரு செல்வம். இப்ப இதெல்லாம் சார் எங்களுக்கு தெரியும் சார், இதெல்லாம் வந்து குவாலிட்டிஸ் எல்லாம் கேட்டிருக்கோம், பட் கனெக்டட் டு எ செல்வம். நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ பேங்க் பேலன்ஸ் பார்த்தா எவ்வளவு இருக்குன்னா 1-2 கோடி, இவ்வளவு லட்சம், இவ்வளவு கோடி எழுதுறாங்க. அது போல இதெல்லாம் போட்டு பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு 1,00,000 ரூபாய் போடுங்க. இது வரைக்கும் நீங்க சொன்ன சொல்லு காப்பாத்தின்னு இருக்கீங்களா? இத்தனை நாள், இவ்வளவு வருஷத்துல அத்தனை லட்சம் போட்டுருக்கோம், அத்தனை லட்சம் உங்களுடைய செல்வம் போட்டுங்க. யூ கனெக்டட் டு த செல்வம், தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும், இது அருமையான வார்த்தை. எப்படி சலியாத மனமும் நிகழாத மனைவியும் தவறாத சந்தானமும் என்று எழுதினாரோ, அந்த பதிகத்தினுடைய அருமையான வரிகள் இந்த அட்ஜெக்டிவ் ஃபார்ம்ல தான் இருக்கு. எழுதுற தடைகள் வாராத கொடையும். இங்கேருந்து வருவான், பெட்ரூம்ல யோசிப்பான், வெளில யாரோ கேட்கிறான், அட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்டிருக்காளே, அந்த இது ஒரு ஏதோ ஒரு தர்மத்துக்கு ஒரு அரைக்கொடை ஏதோ ஒண்ணு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கையிலேருந்து வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுன்னு எடுத்துன்னு வருவான். அங்கிருந்து தாண்டி, பெட்ரூம்ல தாண்டி ஹால்ல வரும்போது இதுக்கு 1000 500ன்னு போயிடும் மனசு. அங்கேருந்து ஹால்ல இருந்து வெளி வராண்டாக்க வரதுக்குள்ள என்ன 500 அதிகமா இருக்கும் போது 250 வரணும். அதுக்குள்ள இங்கேருந்து அந்த தாண்டதுக்குள்ள மனைவி காஃபி எடுத்துணும். என்ன கையில என்ன 250 ரூபா, இதான் இந்த இதுக்கு கொடை கொடுக்கணும்னு. அதுக்கு எவ்வளவு ரூபாய், 100 ரூபாய் போறாது. 100 ரூபாய் போய் அங்கேருந்து கொடுக்கறதுக்குள்ள மனசு மாறி அது 50 ஆகி அது சிரித்து கடைசியில 10 ரூபாய் ஆயிடும். 1000 ரூபாய் எங்க, 10 ரூபாய் எங்க, நம்ம மனமே நமக்கு தடை கொடுக்குது. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு கொடுக்கணும்னு நினைச்சா உடனே கொடுத்துருக்கீங்களா? இதெல்லாம் நீங்களே உங்களுக்கு போட்டுக்கிறது. இன்னைக்கு ஐ எம் டோட்டலி ஆஃபரிங் யூ இந்த 16 வகையான செல்வத்துல எவ்வளவு விஷயத்துல நீங்க செல்வந்தன்னு நீங்களே போட்டுங்க. யூ டிசைட். நீங்க எத்தனை தூரம் பணக்காரன்னு நீங்களே ஒரு லிஸ்ட் போட்டு பண்ணிக்கலாம். தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும். கண்ட மாதிரி செல்வத்தை தொலைப்பது எப்படி தாழாத கீர்த்தியம் இருக்கிறதோ, அது மாதிரி தொலையாத நிதியம். அதாவது சொல்லுவான், சார் நல்ல சம்பாதித்த காசு சார் போகாது சார், நிச்சயமா வரும் சார். உடனே மறுநாளே ஒரு 1/2 மணி நேரத்துல போன் வரும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து, சார் ஒரு நல்ல ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் சார், அப்பா ரொம்ப நல்லவன் சார், அவன் பார்த்து இந்த பணம் உங்களுக்கு 25,000 ரூபாய் பணம் இருந்து கையில எடுத்து கொடுத்துறான் சார். சொல்லுவான், சார் உழைச்சு சம்பாதிச்சு சார், எங்கேயும் போகாது சார். தொலையாத நிதியமும். கோணாத கோலும். கோணாத கோல்னு சொன்னா ஆட்சி, நீ இருக்கிற இடம், ஒரு எந்த இடத்துல இருக்கு, எந்த நாட்டுல இருக்கு, கோணாத கோல் என்பதே ஒரு செல்வம். ஒரு நல்ல ஊர். இப்போ வந்து எங்கேயாவது வந்து ஆப்கானிஸ்தான்ல இந்த பீரூட்ல பிறந்திருந்தா என்ன ஆயிருக்குது? பீரூட்ல பிறந்தா அங்க வந்து வியட்நாம்ல அந்த காலத்துல பிறந்திருந்தா என்ன இருக்கு, அமெரிக்கா அடிச்ச போது. இப்போ அது மாதிரி பல இடங்கள்லாம் இருக்கு. நம்ம ஏதோ நல்ல நாட்டுல இருக்கோம் வந்து இந்தியாவில். கோணாத கோலம்னா அதான் வாழக்கூடிய சூழல். அதுவும் ரொம்ப, அதுவும் ஒரு செல்வம். செல்வம் அதான் சொன்ன, அதாவது சொர்க்கத்தை கூட விரும்ப மாட்டேன் என் தாய் நாட்டை தவிர என்பது ஒரு மகா வாக்கியம் இல்லையா? பெற்றதாயும் பிறந்த நாடும் நற்றவானினும் நனி சிறந்தனு. இப்போ பெற்ற தாய், பிறந்த பொன்னாடு இல்லையா? அதான் சூழல். அதுக்கு மேல எதுவும் கிடையாது. துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய். என்னுடைய சத்சங்கத்வே நிச்சங்கத்துவம். சத்சங்கம் வேணும், நல்லவருடைய இணக்கம் வேண்டும், நல்லவருடைய சேர்க்கை வேண்டும், அதுதான் வேணும். அப்போ அதெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொன்னா, துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவிய பெரிய தொண்டரோடு கூட்டு கொண்டாய். உங்களுடைய தொண்டரோடு நான் இருக்கணும். அலையாழி அரிதுயிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே. என்ன அற்புதமான வார்த்தை இது.
எனக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதை விட எனக்கு இந்த இந்த ஒரு லைன்ல நான் மனசு போயிடுறது. எப்படி எதிர்க்கா பாருங்க. ஆதி கடவுரின் வாழ்வே, அது ஆதி கடவுர்ல இருக்கக்கூடிய வாழ்வே. ஆதி கடவுருக்கு வாழ்வு கொடுத்தான்னு அர்த்தம் இல்லது. ஆதி கடவுரில் இருக்கக்கூடிய வாழ்வு. யூ ஆர் த லைஃப், யூ ஆர் த எலிக்சர் ஆஃப் லைஃப், யூ ஆர் த எசன்ஸ் ஆஃப் லைஃப், யூ ஆர் த லைஃப் இட் செல்ஃப், யூ ஆர் ஆல் இன் அவர் லைஃப். வாழ்வே நீதான் என்று சொல்லுகிறான். எப்படி? ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. இதோட சக்தியினுடைய பாடலுக்கு வந்து வேற ஒண்ணும் கிடையாது. அதுல எழுதுறான் பாருங்க, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத அன்பகலாத மனைவியும். அவ அம்மா நமக்கு அப்படித்தானே உட்காந்துருக்கா. அதுதான் வந்து இங்க அகச்சான்றாக சொல்கிறான். அன்பகலாத மனைவியும்னு மேல சொன்னதனுடைய அருள் என்னன்னா, அமுதீசர், இங்க அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி, அங்க இருப்பதனாலே சுகபாணியாக இருக்கிறாள். நீயும் இருக்கிறாய், ஆண்டவனும் இருக்கிறான். ஆகவே இதை பார்க்கிறோம், அருள்வாமி அபிராமியே என்று இந்த 16 செல்வங்களை கேட்கிறான். அப்ப இந்த 16 செல்வங்களை கேட்டு முடிக்கும் பொழுது, 16 தானா சார்? இதான் உங்க எக்ஸ்பிளனேஷன். செல்வங்கள் செல்வங்கள் கேட்டால் நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறான். என்ன சார் இவ்வளோ ஒரே ஒரு லைன் தானா அப்படின்னா, இல்ல சார், ஒரு லைன்ல 16 பேர் சார், 16 செல்வங்களை பார்த்துருக்கோம் சார் ஒரு லைன்ல. அப்படின்னா நீ கேட்டால் கொடுக்க வேண்டும், சிறுமைகள் என்னிடம் இருந்தால் விடுக்க வேண்டும். இப்போ இந்த இந்த செல்வத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும்? இத்தனை செல்வம் கொடுக்கிறான் சார், 16 வகையான பேரு செல்வம் கொடுத்தார்கள் என்ற பிறகும் மனதிலே ஒரு சிறுமை இருந்தால் என்று சொன்னால் அது எப்படி இருக்க வேண்டும்? அந்த சிறுமை இல்லாமல் இருக்க வேண்டும். அதை அடுத்த வரியிலே சொல்லுகிறான். என்ன எப்படி சொல்றான்? அத சிறுமைகள் என்னிடம் இருந்தால் விடுக்க வேண்டும். இதுல முக்கியமான சிறுமைகள் என்னிடம் இருந்தால், இப்போ வந்து செல்வங்கள் வேண்டும் என்று கேட்கிறார். செல்வம் நீ கொடுத்துதான் வரணும். ஆனா நீ வந்து கொடுக்க, நீ சிறுமை எனக்கு கொடுக்கல, சிறுமை நீ கொடுத்தா சொல்லக்கூடாது, அது வந்து தவறு இல்லையா? அப்போ சிறுமைகள் என்னிடம் இருந்தால், இட்ஸ் எ பிரமிடல் வே. ஒரு கவிஞன் எப்படி எழுதுகிறான் என்று பார்த்து அனுபவிக்க வேண்டும். நான் உங்களுக்கு சொல்றேன், இதெல்லாம் நீங்க பயன்படுத்துங்கள். இதெல்லாம் பயன்படுத்தினா ஒரு சின்ன சாதாரண ஒண்ணு நான் ரொம்ப என்கிட்ட வச்சிருந்தேங்க புக்கு, தினம் தொழக்கூடிய அந்த வணக்கத்துக்குரிய பாடல்களே சுந்தரராஜன் சின்ன புக்கு பதிப்பிச்சிரு. அதுல ஒவ்வொரு பாட்டையும் எடுத்து படிச்சு பாருங்க. பக்தி பாடல் தான், அதுல எவ்வளவு அர்த்தம் இருக்கு பாருங்க. செல்வம் கேட்டால் நீ கொடுக்க வேண்டாமா? கொடுத்துட்டா, 16 செல்வத்தையும் கொடுத்துட்டாயா, அதுக்கப்புறம் நீ சிறுமையா இருக்கலாமா? அதன் பிறகு சிறுமைகள் என்னிடம் இருந்தால் அதையும் நீதான் கெடுக்க வேண்டும். என்ன அழகு பாருங்க, எப்படி சொல்றான் பாருங்க. செல்வங்கள் கேட்டால் நீ கொடுக்க வேண்டும், சிறுமைகள் என்னிடம் இருந்தால் விடுக்க வேண்டும். விடுக்க வேண்டும்ங்கிறது என்ன அப்படின்னா, விடுவிக்க வேண்டும். அந்த சிறுமையிலிருந்து நீ என்னை விடுவிக்க வேண்டும். இந்த சிறுமையை பத்தி இன்னும் விளக்கமா சொல்லணும். இந்த ஒரு வரிக்கு இன்னும் விளக்கம், நிறைய விளக்கங்கள் இருக்கின்றன. ஆனா ஏன் அப்படின்னா, ஏன் விளக்கங்கள் இருக்கின்றன சொன்னா, சிறுமை என்பது வெளியிலிருந்து வரக்கூடியது. சிறுமை வெளியிலிருந்து வருது. இப்போ வந்து ரெண்டு பக்கம் ரெண்டு டேங்க் இருக்கு. ஒண்ணு வந்து நல்ல தண்ணி, ஒண்ணு மோசமான வாட்டர் ஒண்ணு இருக்கு. இந்த பக்கம் நல்ல தண்ணி அம்மா கொடுத்துட்டு இருக்கா, அது வந்துட்டே இருக்கு. அப்படியே 16 பேர்கள் வருகிறது. இந்த பக்கம் வந்து ஒரு வேஸ்ட் வாட்டர்ல இருந்து வருது, அங்கேருந்து ஒண்ணு ஏதோ ஒண்ணு மிக்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாம் கெட்டு போயிடும். எனவேதான் வள்ளுவன் பேசுகிறான். வள்ளுவன் ஒரு அதிகாரம் குறிக்கிறான், சிற்றினம் சேராமை என்று சொல்றான். என்ன சார் திடீர்னு அதை பத்தி சொல்லு? சிற்றினம் சேராமைன்னு ஒரு அதிகாரமே வள்ளுவன் படைத்திருக்கிறான் என்று சொன்னால், சிறுமை என்பதை நீதி நூல்கள் எப்படி எதிர்க்கின்றன, எப்படி அதை ஒதுக்க வேண்டும் என்று சொல்கின்றன என்றெல்லாம் எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு செய்தியை இந்த அடி இருக்கிறது. நாம் தொடர்ந்து சிந்திப்போம். ஆக இன்றளவிலே இதுடன் நாம் நிறைவு செய்கிறோம். வந்திருந்து கேட்ட அத்துணை பேருக்கும் நன்றி, வணக்கங்கள்.